விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் உதகை நகர மத்தியிலே உள்ள அரசு பள்ளிக்கு சொந்தமான விளையாட்டு மைதானம் ஒரு தனியார் பள்ளி நிர்வாகம் அவருடைய கட்டுப்பாட்டிலே எடுத்துக்கொண்டதை அறிந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு லீகல் நோட்டீஸை அனுப்பினார். அதனுடைய பலனாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக தலையிட்டு அந்த தனியார் பள்ளி நிர்வாகத்திலே இருந்து அந்த மைதானத்தை அரசு பள்ளியிடம் ஒப்படைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதனால் அரசு பள்ளியிலே பயிலுகின்ற மாணவர்களும் இந்த உதகை நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது. ஆகவே இந்த சிறப்பான வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மைதானமானது நல்ல முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நிச்சயமாக அது நடைபெறும் என்று நம்புகிறேன். அதே போல நானே பல முறை அங்கே மாவட்ட அளவிலே கால்பந்து போட்டி, ஹாக்கி போட்டி போன்ற போட்டியை நான் நடத்தியிருக்கிறேன். இந்த மாவட்ட அளவிலே இருக்கின்ற அனைத்து விளையாட்டு வீரர்களும் இளைஞர்கள் அனைவரும் அந்த விளையாட்டு பயன்படுத்திக் கொள்ள மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட பள்ளி கல்வித்துறையும் இணைந்து முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட முன்முயற்சிகள் இந்த இப்பொழுது இருக்கின்ற கலாச்சார சீர்குலைவை தடுக்கின்ற ஒரு விதமாக இருக்கும். நாம் அதற்கு உதவி செய்வதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.